ஆகவே இதை விமர்சனங்களாக மட்டும் பார்க்காமல் சுட்டி காட்டுவதாகவும் எடுத்துக்கொண்டு இது போன்ற வீடியோக்களை நீங்க ரெகுலரா பார்க்கணும். பார்த்து இதற்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா சிறப்பான ஆட்சியா இருக்கும். முதல்ல நீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க. இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல உங்க ஆட்சி மீது, ஒரு செய்தியாளரை சந்தித்து இதெல்லாம் சொல்லுங்க. தனியா போய் அறிக்கை விடுவது வேற, செய்தியாளர்களை சந்திக்கணும். ஜெயலலிதா அம்மையார் சந்திச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் சந்திச்சிருக்கிறாங்க, கலைஞர் சந்திக்காம இருந்தது கிடையாது. காமராஜர் சந்திச்சிருக்கிறார், எடப்பாடியார் சந்திச்சிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் செய்தியாளர்களுடனே தான் இருப்பாங்க. முரண்படுவாங்க, உடன்படுவாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. சோ நீங்க செய்தியாளர்களை சந்தித்து இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் குதிரை பேரம், யானை பேரமான அது ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நீங்க சமாளிங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை உடையவர். ஐடியாலஜிக்கலா நீங்க யாரு அப்படிங்கிறத இப்பவே நீங்க தெளிவுபடுத்தணும். இதுவும் இருக்கட்டும், பிஜேபியும் இருக்கட்டும், இந்துத்துவாவும் இருக்கட்டும், ப்ரோ பெரியாரும் இருக்கட்டும், ஆன்டி பெரியாரும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவது என்பது ஒரு வெளிப்படையான அரசா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு ஊடகவியலாளனா என்னுடைய கருத்து.